students, welcome to Sheba School of Neat and JEE YouTube channel. நான் உங்க பிரசன்னா சார். நாளைக்கு நமக்கு தமிழ்நாட்டுல 7.5 ரிசர்வேஷன் ஸ்டூடண்ட்ஸ்க்கான கவுன்சிலிங் ஓமந்தூரார் மெடிக்கல் காலேஜ் கேம்பஸ்ல ஆஃப்லைன்ல நடக்க போகுது. 450 மார்க்குக்கு மேல எடுத்த MBC ஸ்டூடண்ட்ஸ்க்கு MBBSஓ இல்ல BDSஓ கிடைக்க வாய்ப்புகள் நிறைய இருக்கு. மற்ற கம்யூனிட்டிஸான BC, BCM, SC, SCA, STல 430 மார்க்கு மேல இருந்தா MBBSஓ BDSஓ கிடைக்க சான்ஸ் இருக்கு. வெறும் 1 மார்க் 2 மார்க்னாலயோ இல்ல 5 மார்க் 10 மார்க்னாலயோ இந்த வருஷம் MBBS எடுக்க முடியலன்னு கவலைப்படுற அரசு பள்ளி மாணவரா நீங்க, உங்களுக்கான வீடியோ தான் இது, ஸ்கிப் பண்ணாம பாருங்க. தமிழ்நாட்டிலேயே அதிக எண்ணிக்கையில அரசு பள்ளி மாணவர்கள்ல MBBS and BDS இடங்களை பெற போற மாணவர்கள் நம்ம ஷேபா மாணவர்கள். துவங்கின இந்த முதல் ஆண்டிலேயே 102 மாணவர்களுக்கு மேல 7.5 ரிசர்வேஷன்ல மட்டும் MBBS செலக்ட் ஆக போறாங்க. 40க்கும் மேற்பட்ட மாணவர்கள் BDS செலக்ட் ஆக போறாங்க. சோ நாளைய தினத்துல நம்மளுடைய ஷேபா மாணவர்கள் 145 ஸ்டூடண்ட்ஸ்க்கு மேல 7.5 ரிசர்வேஷன்ல MBBS and BDS எடுக்க போறாங்க. டோட்டலா 92.5 ரிசர்வேஷனையும் சேர்த்து 170 ஸ்டூடண்ட்ஸ் பக்கம் இந்த வருஷம் MBBS and BDS கோர்ஸ்ல ஜாயின் பண்ண போறாங்க. இந்த அச்சீவ்மெண்ட் அடுத்த வருஷமும் தொடரணும்னு நாங்க ரொம்பவே ஆசைப்படுறோம். அதுபோல உங்களுக்கு ஒரு ஆசை இருக்கும், அடுத்த வருஷம் நம்ம அரசு பள்ளியில மாணவர்களா இருந்து 7.5 ரிசர்வேஷன்ல எப்படியாவது ஒரு நல்ல டாப் மெடிக்கல் காலேஜ்ல MBBS சீட் எடுக்கணும்ன்ற ஆசை உங்களுக்கும் இருக்கும். உங்களுக்கான வீடியோ தான் இது. ஸ்பெஷலா 5 மார்க் 10 மார்க் 20 மார்க் 30 மார்க்னு பார்டர் ரேஞ்சில MBBS சீட்டை மிஸ் பண்ற மாணவர்களுக்காக நம்ம ஷேபா ஸ்கூல் ஆஃப் நீட் அண்ட் ஜேஇல இந்த வருஷம் பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் ரிப்பீட்டர்ஸ் பேட்ச் கமிங் ஆகஸ்ட் 17ஆம் தேதி நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டு மீடியமுமே தனித்தனி கிளாஸஸ் இருக்கு. தமிழ்நாட்டிலே தமிழ் மீடியமுக்கு நீட் தேர்வுக்கு பயிற்சி அளிக்கிற மையங்கள்ல அதிக ஸ்ட்ரென்த் இருக்க ஒரே இன்ஸ்டிடியூஷன் நம்ம ஷேபா ஸ்கூல் தான். தமிழ்லயே பாடங்களை சொல்லி கொடுத்து, தமிழ்லயே பயிற்சி புத்தகங்களை கொடுத்து, தமிழ்லயே பிராக்டிஸ் கொஸ்டின்ஸ் கொடுத்து, தமிழ்லயே அவங்களுக்கு எளிமையான புரியுற வகையில CBSE-க்கான NCERT டீச் பண்ணி, தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுத்துலயுமே எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர்ஸ் கொடுத்து தரமான முறையில தமிழ் மீடியத்துக்கு கிளாஸஸ் கொண்டு போயிட்டு இருக்கோம். இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ரொம்ப சிம்பிளா புரியுற வகையில எளிய முறையில பாடங்களை சொல்லி கொடுக்கிறோம். அதனாலதான் இவ்வளவு அரசு பள்ளி மாணவர்கள் நம்மளால உருவாக்க முடியுது. பாய்ஸ் கேர்ள்ஸ் ரெண்டு பேருக்குமே தனித்தனி ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் நம்ம கிட்ட இருக்கு. அதுவும் எக்ஸ்க்ளூசிவா கேர்ள்ஸுக்கு ஹாஸ்டல் கிளாஸ் ரெண்டும் ஒரே கேம்பஸ்குள்ள ரன் ஆகிற மாதிரி ரெசிடென்ஷியல் கோச் நம்ம கிட்ட இருக்கு. ஓகே சார், ஃபர்ஸ்ட் மார்க் எவ்வளவுனா இந்த வருஷம் 616 மார்க் 92.5 ஃபர்ஸ்ட் மார்க். இந்த மார்க்கை எடுத்ததும் ஒரு அரசு பள்ளி மாணவன் தான், முகமது ஃபைசல் மாடல் ஸ்கூல் மதுரை. 7.5 ரிசர்வேஷன்ல மதுரை மாடல் ஸ்கூல் ஸ்டூடெண்ட் எம் ஆசைராஜா அவங்க 557 மதிப்பெண்கள் எடுத்து நம்ம 7.5 ரிசர்வேஷன்ல நம்ம இன்ஸ்டிடியூட்ல டாப் ரேங்கிங் ஆகும். BC கம்யூனிட்டி ஸ்டூடண்ட்ஸ்ல 6th ரேங்கோடையும் நம்மளுடைய தமிழ்நாட்டுல இருக்காங்க. இந்த முகமது ஃபைசல் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் வெறும் 8 மாதங்கள் 12th முடிச்சிட்டு நம்ம இன்ஸ்டிடியூட்ல படிச்சவர். சோ ஒரு வருஷம் இல்ல 8 மாதங்கள் படித்தாலே நம்மளால 616 மார்க் ஒரு ஸ்டூடெண்ட்டை எடுக்க வைக்க முடியும்னா ரீரிப்பீட்டர்ஸ் ஆன உங்களை எடுக்க வைக்கிறது நம்ம ஷேபாவுக்கு ரொம்பவே ஈஸி. அது மட்டும் இல்லாம 500க்கு மேல 7.5 ரிசர்வேஷன்ல கிட்டத்தட்ட 18 ஸ்டூடண்ட்ஸ் நம்ம ஒரு இன்ஸ்டிடியூஷன்ல மட்டுமே இருக்காங்கன்றது ரொம்பவே சந்தோஷமான விஷயம். ஓகே, பார்டர்ல சீட்டை மிஸ் பண்ணிட்டு ஃபீஸ் என்னால அவ்வளவா கட்ட முடியலன்னு சொல்லக்கூடிய ஸ்டூடண்ட்ஸ்க்கு நம்ம ஷேபா ஸ்கூல் ஆஃப் நீட் அண்ட் ஜேஇல நீட் 2027 மார்க்ஸை பேஸ் பண்ணி ஸ்காலர்ஷிப்ஸ் கொடுக்குறோம். அதான் இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம். ஒரு ஓபன் கேட்டகரி ஸ்டூடெண்ட்ல நீங்க 490 இல்ல அதுக்கு மேல மார்க் எடுத்திருந்தாலோ, BC ஸ்டூடண்ட்ஸ் 440 பிளஸ் மார்க் எடுத்திருந்தாலோ, BCM ஸ்டூடண்ட்ஸும் 440 பிளஸ் மார்க் எடுத்திருந்தாலோ, MBC 460 பிளஸ் மார்க் எடுத்திருந்தாலோ, SC and SCA 430 பிளஸ் மார்க் எடுத்திருந்தாலோ, ST ஸ்டூடண்ட்ஸ் 420 பிளஸ் மார்க் எடுத்திருந்தாலோ உங்களுக்கு கம்ப்ளீட்லி 100% கோச்சிங் ஃபீஸ் ஃப்ரீ. இது உண்மையாலுமே நல்ல மதிப்பெண்கள் எடுத்து பார்டர்ல சீட் மிஸ் பண்ணக்கூடிய இந்த 490 440 இந்த ஸ்டூடண்ட்ஸ்க்கு எல்லாம் உண்மையாலுமே மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் தான். கோச்சிங் ஃபீஸ் 100% ஃப்ரீ பண்ணி அவங்க இன்னும் ஒரு 8 மாதங்கள் படிக்க வைக்கும் போது அடுத்த வருஷம் இவங்கள ஒருத்தர் தான் ஸ்டேட் டாப்பர்ன்றதுல எந்த சந்தேகமும் கிடையாது. இதை விட கம்மி மார்க் எடுத்த ஸ்டூடண்ட்ஸுக்கும் நம்ம ஷேபால ரிப்பீட்டர்ஸ் கோர்ஸ்க்கு ஸ்காலர்ஷிப் இருக்கு. 420க்கு மேல எடுத்த ஸ்டூடெண்ட் நீங்க எந்த கம்யூனிட்டியா இருந்தாலும்
வெறும் 25,000 மட்டும் உங்களுக்கு கோச்சிங் ஃபீஸ். 380க்கு மேல எடுத்த ஸ்டூடண்ட்ஸ்க்கு 30,000 கோச்சிங் ஃபீஸ், 350க்கு மேல எடுத்த ஸ்டூடண்ட்ஸ்க்கு 35,000 கோச்சிங் ஃபீஸ், 300 விட அதிகமா எடுத்த ஸ்டூடண்ட்ஸ்க்கு 40,000 கோச்சிங் ஃபீஸ், 250 பிளஸ் எடுத்த ஸ்டூடண்ட்ஸ்க்கு 45,000 கோச்சிங் ஃபீஸ். இந்த கோச்சிங் ஃபீஸ்லயே உங்களுக்கு 60 புக்ஸும் நான் கொடுத்துருவோம். தமிழ் மீடியத்துக்கு தமிழ்லையும், இங்கிலீஷ் மீடியத்துக்கு இங்கிலீஷ்லையும் ரொம்பவே டஃபஸ்ட் பிராக்டிஸ் क्वेश्चंस இருக்கக்கூடிய புக்ஸை நாம இந்த கோச்சிங் ஃபீஸ்லயே கொடுத்துருவோம். சரி சார், கோர்ஸ் பிளான் பத்தி சொல்லுங்க சார் அப்படின்னா, இந்த ரீரிப்பீட்டர்ஸ் பேட்ச் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரக்சரலா ஒரு பிளானோட களமிறங்கப்படுது. வர 17ஆம் தேதி ஆகஸ்ட் மாசம் நமக்கு கோர்ஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஜனவரி 31 2027ஓட போர்ஷன் கம்ப்ளீட் ஆயிடும். இந்த 6 மாதத்துல ஒரு வாரத்துல பிசிக்ஸ் ஒரு சாப்டர், கெமிஸ்ட்ரி ஒரு சாப்டர், பயாலஜில 1 இல்ல 2 சாப்டர் டீச் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாம இத 3 யூனிட் டெஸ்டா உங்களுக்கு பிரிச்சு வைப்போம். இத கம்ப்ளீட்டா நடத்தி முடிச்ச பிறகு ஒவ்வொரு வாரமும் இந்த 3 சாப்டர்ஸ்ல இருந்து மட்டும் மாடரேட் क्वेश्चन பேப்பர்ல ஒரு குமுலேட்டிவ் எக்ஸாம் 720 மார்க்ஸ்க்கும், வெரி டிஃபிகல்ட் क्वेश्चन பேப்பர்ல ஒரு குமுலேட்டிவ் எக்ஸாம் 720 மார்க்ஸ் கண்டக்ட் பண்ண போறோம். சோ ஒரு வாரத்துக்கு 3 சாப்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ணுவோம். 3 யூனிட் டெஸ்ட் இருக்கும், 2 குமுலேட்டிவ் டெஸ்ட் இருக்கும். அதுல ஒன்னு ஈஸி டு மாடரேட் லெவல், இன்னொன்னு வெரி டிஃபிகல்ட் லெவல். ஏன் சார் 2 மோட் ஆஃப் எக்ஸாம் கண்டக்ட் பண்றீங்கன்னா, அப்பதான் நீட் எக்ஸாம் எப்படி வந்தாலும் அந்த சாப்டர்ல நீங்க டார்கெட் பண்ண क्वेश्चंस கரெக்ட்டா எழுத முடியும். அடுத்து 31ஆம் தேதி ஜனவரி போர்ஷன் கம்ப்ளீட் ஆன பிறகு பிப்ரவரி 1ல இருந்து பிப்ரவரி ஃபுல்லாவும் மார்ச் 10 வரைக்கும் 40 டேஸ் ரிவிஷன் ஃபேஸ் 1 போகும். அண்ட் தென் மார்ச் 11ல இருந்து மார்ச் 27 வரைக்கும் ரிவிஷன் ஃபேஸ் 2 போகும். அண்ட் தென் மார்ச் 29ல இருந்து ஏப்ரல் 28 வரைக்கும் 30 மாக் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவோம், டெய்லி ஒரு எக்ஸாம். அண்ட் தென் மே 2ஆம் தேதி உங்களுக்கு மெயின் நீட் எக்ஸாம். இந்த வருஷம் நீட் எக்ஸாம் சிபிடி மோட்ல இருந்தாலுமே நம்மளால கண்டிப்பா அவங்கள கிராக் பண்ண வைக்கிற அளவுக்கான டெக்னிக்ஸ் நம்ம கிட்ட இருக்கு. நீட் எக்ஸாம் 2 ஃபேஸா மெயின் அட்வான்ஸ் நடந்தாலுமே அதை எப்படியாச்சும் உங்க ட்ரைனிங் கொடுத்து உங்களை கிராக் பண்ண வைக்கிறதுக்கு நம்ம கிட்ட பக்காவா பிளானிங் அண்ட் எக்ஸிகியூஷன் மெத்தட்ஸ் ரெடியா இருக்கு. டெஸ்ட் பிளானை பொறுத்த வரைக்கும் யூனிட் டெஸ்ட் 120, ஒவ்வொரு யூனிட் டெஸ்ட்லயும் 60 क्वेश्चंस இருக்கும். குமுலேட்டிவ் டெஸ்ட் 54, 27 மாடரேட் பேப்பர், 27 டிஃபிகல்ட் பேப்பர். ரிவிஷன் ஃபேஸ் 1ல 15 டெஸ்டும், ரிவிஷன் ஃபேஸ் 2ல 6 டெஸ்டும் நடக்கும். டோட்டலா மாக் டெஸ்ட் மட்டும் கடைசியா 30 டெஸ்ட் நடக்கும். இவ்ளோ டெஸ்ட் மூலமா 30,000 பிளஸ் MCQs டெஸ்ட்ல மட்டுமே நீங்க பிராக்டீஸ் பண்ண போறீங்க. இதுல 20,000 क्वेश्चंस பாத்தீங்கன்னா உங்களுக்கு மாடரேட் லெவல்லையும், 5,000 to 10,000 क्वेश्चंस பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெரி டிஃபிகல்ட் லெவல்லையும் நம்ம கேட்டு பிராக்டீஸ் பண்ண வைக்கிறதுனால கண்டிப்பா உங்களால நீட் எக்ஸாம் நீட் 2025 மாதிரியோ 2026 மாதிரி எப்படி வந்தாலும் நீங்க கிராக் பண்ணிடலாம். எவ்வளவு டிஃபிகல்ட்டா நீட் எக்ஸாம் கேட்டாலும் சரி, பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி எவ்வளவு டஃபா இருந்தாலும் சரி, அதை கண்டிப்பா கிராக் பண்ற அளவுக்கு நம்மளுடைய இந்த ரீரிப்பீட்டர்ஸ் பேட்ச் கோச்சிங் இருக்கும். சோ உண்மையாவே ரொம்ப லோ ஃபீஸோட, ஸ்காலர்ஷிப் ஃபீஸோட, குறைந்த ஹாஸ்டல் கட்டணத்தோட இந்த கோர்ஸ் நம்ம ரன் பண்ண போறோம். வெறும் 7,500 ரூபாய் மட்டும் தான் உங்களுக்கு ஹாஸ்டல் ஃபீஸ். மந்த்லி நீங்க பே பண்ணிக்கலாம். இந்த கோச்சிங் ஃபீஸை நீங்க 2 இல்ல 3 இன்ஸ்டால்மெண்ட்ஸா நீங்க பிரிச்சு பே பண்ணிக்கலாம். சோ இந்த மாதிரி பணம் ஒரு தடையா இருக்குன்னு ஃபீல் பண்ற ஸ்டூடண்ட்ஸ் எங்க ஷேபாக்கு வாங்க. சிங்கிள் பேரண்ட் ஸ்டூடண்ட்ஸ் எங்க ஷேபாக்கு வாங்க. அதே மாதிரி ரொம்ப 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 பொருளாதாரத்துல ரொம்ப குறைவா இருக்க ஸ்டூடண்ட்ஸ் நம்ம ஷேபாக்கு வாங்க. கண்டிப்பா உங்களை அடுத்த வருஷம் மருத்துவராக்கிறதுக்கான பொறுப்பை நாங்க எடுத்துக்கிறோம். நாங்க என்ன சொல்றோமோ அதை கண்ணை மூடிட்டு நீங்க பாட்டுக்கு நடத்துங்க, செய்யுங்க. கண்டிப்பா அடுத்த வருஷம் நீங்க டாக்டர் ஆவது உறுதி. அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு ஆண்டும் நீட் தேர்வை நானும் எழுதுறேன். சோ அப்போ எவ்வளவு கஷ்டமா இருக்கும் போது உங்க மனநிலை எந்த மாதிரி மாறுது அப்படின்ற அந்த டெக்னிக்ஸை வச்சு உங்களுக்கு டீச் பண்றதுக்கு எனக்கு அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஒவ்வொரு ஆண்டும் 500 மார்க்குக்கு மேல நான் எடுக்கிறதுனால குவாலிட்டியான கோச்சிங் உங்களுக்கு என்னால கொடுக்க முடியுன்றது உங்களுக்கே தெரியும். சோ ஸ்டூடெண்ட்ஸ், மார்க்ஸ் பார்டர்ல மிஸ் ஆகுதா பயப்படாதீங்க. இமீடியட்டா கம்மிங் மண்டே நம்ம ஷேபாக்கு வாங்க. இந்த ஸ்பெஷல் ரீரிப்பீட்டர்ஸ் பேட்ச்ல ஜாயின் பண்ணுங்க. அடுத்த வருஷம் மருத்துவராவது உங்களுடைய கையில இல்ல, உங்களை ஆக்குவது எங்களுடைய கையில இருக்கு. ஒரே ஒரு ஸ்டூடெண்ட்டை மட்டும் நல்ல மார்க் வாங்க வைக்கிறது நம்ம நோக்கமே கிடையாது. 5ல இருந்து 10 மாணவர்களை மருத்துவராக்குறது நம்ம நோக்கமே கிடையாது. நம்ம டார்கெட் எப்பவுமே நிறைய மாணவர்களை MBBS கொண்டு போகணுன்றதா. அதை இந்த முதல் ஆண்டிலே நம்ம அச்சீவ் பண்ணியிருக்கோம். அடுத்த வருஷம்
இன்னும் 200-300 மாணவர்களை MBBS அனுப்புவோம் அப்படின்ற ஒரு டார்கெட்டோட இந்த பேட்ச் நம்ம ஸ்டார்ட் பண்றோம். ஜாயின் பண்ணுங்க, படிங்க. ஷேபாவில் அடுத்த வருஷம் MBBS போகலாம். தேங்க்யூ.